சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. உலகத்தோட இயற்கை பொருள்களாம் மலை, ஆறு, சோலை, காடுகள் எல்லாம் எண்ணெய்ப்பாடு 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 என்று இந்த புலவனை கேட்கின்றது. ஏன்னா அவ்வளவு சிறந்த புலவன். ஆனால் இந்த புலவனுக்கு மனதில் என்ன தோன்றுகிறது என்றால், ஒரு ஏட்டை எடுக்கின்றார், தூவலை அதாவது பேனாவை எடுக்கின்றார், எழுதப் போகிறார். அந்த இயற்கை பொருள்களாம் எண்ணெய்ப்பாடு 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 என்கிறது. இது அந்த பாடல் உங்கள் முன்பு. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திடை என்னை எழுது சொன்னகுவான். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திடை என்னை எழுது சொன்னகுவான். மோதையும் தாமரை பூக்களும் தங்கள் தங்கள் ஓவியம் தீட்டுடையும் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுந்து சொன்னார். கண்ணை திறந்திடையும் காதும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை திறந்திடைய கண்ணிக்கும் ஆகுமையும் நிகழ் கொண்டிருந்தார். அன்பினை சித்திரம் செய்திருந்தார், அன்பினை சித்திரம் செய்திருந்தார். எழுதுக்கு கவி ஒன்று வரைந்திடை ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீர்த்திய எல்லோருக்கும் தங்கள் ஓவியம் தீர்த்திய எல்லோருக்கும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் சோலை தோடு தரு திங்கள் வரும் காசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை போடுவதில் நெற்றி செய்து விடும் மாணிக்க பருவி காட்சி வரும் மாணிக்க பருவி காட்சி வரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உலகத்தினை சொல்லி புலவன் பாடுகின்ற பொழுது இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? இன்னலிலே தமிழ்நாட்டிலே உன்னை தமிழ் மக்கள் இருந்தார். இன்னலிலே தமிழ்நாட்டிலே உன்னை தமிழ் மக்கள் இருந்தார். அன்னது காட்டிலே
நினைவஞ்சல் நிகழ்ச்சிக்கு தோழர் சைவேல் அவர்களை முன்னிலையும் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் முன்னிலைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக வரவேற்புரை தோழர் வெற்றிச்செல்வன் அவர்கள் நிகழ்த்துவார். எங்கள் குடும்ப அழைப்பை ஏற்று பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் தோழர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கங்களை உரித்தாக்கி, உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க, சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே, நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், பதுங்கி விடாதே என பாடிய பாவலரர் ஐயா பெருஞ்சித்தனார் அவர்களின் வரிகளுக்கேற்ப சமுதாயத்தில் கோடிக்கணக்கான பேர் இதுவரை பிறந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இந்த உலகம் நினைவில் வைத்திருப்பதில்லை. ஒரு திருவள்ளுவரைத்தான், ஒரு கம்பனைத்தான், ஒரு மார்க்சைத்தான், ஒரு பெரியாரைத்தான், ஒரு அம்பேத்கரைத்தான் இந்த சமூகம் கொண்டாடுகிறது. அப்படி என்றால் கோடிக்கணக்கான பேர் பிறந்து மறைந்த இந்த உலகத்தில் ஒரு சிலர் மாத்திரமே தனித்து தெரிகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்தித்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே எங்களது தாய், நாங்கள் இந்த அளவுக்கு சமூக பொறுப்போடு இருப்பதற்கு அவர் காட்டிய அந்த உழைப்பு, அவர் எங்களை வளர்த்த விதம், அவர்களுக்கு இருந்த அந்த நேர்மை பண்பு, எளிமை பண்பு, அதெல்லாம் இயல்பாகவே எங்களுக்குள் ஒட்டி கொண்டது. அதுதான் காரணம். எனவே இன்றைக்கு இந்த தாய்க்கு அந்த அம்மா என்ன செஞ்சு கிழிச்சிட்டாங்க, அவங்க என்ன பெருசா வெட்டி முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய விழான்னு சொல்லிட்டு பல பேர் நினைக்கலாம். ஆனா இந்த இன்று இருக்கக்கூடிய சமூக அமைப்பில், சமூக சூழலில் இந்த அளவிற்கு மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள், மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்ப்பதே அரிதாக மாறிவிட்டது. அது ஒரு பிழைக்க தெரியாத தனம், கட்சின்னு போறான், பிழைக்க தெரியாதவன், குடும்பத்தை பார்க்கல, இப்படின்ற ஒரு கருத்து இன்றைக்கு சமூகத்தில் மிக ஆழமாக வேரூன்றிருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டார்களோ அவர்களால் தான் அந்த ஊருக்கு ரோடு வந்திருக்குது, அந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வந்திருக்குது. யாரெல்லாம் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்தித்தார்களோ அவர்களால் தான் தெரு லைட்டே வந்திருக்குது, அவர்களால் தான் அந்த ஊருக்கே கரண்ட் வந்திருக்குது. இதை பற்றி யாருமே ஆழமாக சிந்திப்பதே இல்லை. ஆனா அந்த ஊருக்குன்னு ஓடுறவன் தான் பிழைக்க தெரியாதவன். இவ்வளவு முரண்பாடான விஷயம். எனவே இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். அந்த கருத்தியலை, ஒரு பிழைப்புவாத கருத்தியலை சமூகம் முழுக்க விதைத்திருக்கிறார்கள். மக்களுக்காக உழைப்பவர்கள் கேலி பேசப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள், பிழைக்க தெரியாதவன் என்று அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் எங்கோ ஒரு கோளாறு நாம் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கிறது. அதை இந்த புறையோடி இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் மீது ஒரு மாபெரும் சுத்தியலை நாம் அடித்து அதை நுறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மக்களுக்காக உழைப்பவர்களை போற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம், மதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு. 1970களில் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார் சொன்னா அவரை வித்தியாசமாக பார்த்த இதே சமூகம் தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பவன் பிழைக்க தெரியாதவன் என்று பேசப்படுகிறது என்று சொன்னால்
ஒரு மலிவான ஒரு கூட்டத்தை இந்த சமூகம் உற்பத்தி செய்திருக்கிறது. ஒரு திரைப்பட மாயையில், ஒரு பொய்யான போலியான கவர்ச்சி விளம்பரங்களில் இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் உருவாக்கப்பட்டிருப்பதால் உண்மையாக உழைக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், உண்மையாக உழைக்கக்கூடிய அம்பேத்கரிஸ்டுகள், உண்மையாக மக்களுக்காக பாடுபடக்கூடிய பெரியாரிஸ்டுகள் கேலி பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் புறம் தள்ளி சமூகத்துக்காக பாடுபடுவர்கள், அவர்கள் எந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பை சமூகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும், கற்றுத்தர வேண்டும். பொதுச்செயலர், எங்களுடைய கட்சியின் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலர் கார்மேல் தான் சொல்வார், சமூகமே இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, சிந்தனை ரீதியாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று சொல்வார். அவர்களுக்கு எஜுகேட் பண்ணணும், அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். ஒரு நேர்மையின் பின்னால் நிற்பது சரியானது என்பது பெரும்பான்மை மக்களுக்கானது. இதை நாம் மக்களுக்கு போதிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இங்க நான் புரட்சியாளர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள். இங்க யாருக்கும் புரட்சிகளா உங்களுக்கு யாருக்கும் அந்த வேலையெல்லாம் யாரும் தரல. மக்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு எளிய தொண்டனாக நீங்கள் இருங்கள். மக்கள் உங்களை தேர்வு செய்ய வேண்டும், அந்த மாதிரி உங்களுடைய பணிகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன் வாழும் காலத்தில் நாம் எல்லாம் வாழ்கிறோம், நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதை பெரிய ஒரு பேராக கருதி அம்மா எல்லம்மா அவர்கள் எங்களை வளர்த்த விதம், அவர் எங்களுடைய தந்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு மனைவியாக, அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது. விவசாய வேலை எல்லாமே தெரியும், எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்பா 5ஆம் கிளாஸ் தான் படிச்சாரு, ஆனா உலக அரசியலும் பேசுவார். அவர் பேசின அரசியல் தான் எங்களை அரசியல்வாதியா மாத்துச்சு. அப்போ எங்க அண்ணன் வந்து எனக்கு முன்மாதிரி அந்த ரோல் மாடல் இருந்தது. ஆனா அவருக்கு தெரியாது தம்பிக்குள்ள நாம் ஒரு விதையாக விழுந்திருக்கோன்றது அவருக்கு தெரியாது. எங்க அண்ணி அவங்களுடைய அந்த பொருளாதார அந்த ஒரு ஒரு கான்சியஸா இருப்பாங்க. இப்போ பண விஷயத்த எல்லாத்துமே அவங்க எழுதி வைப்பாங்க. நான் அதெல்லாம் ரொம்ப வீக்கு, பண விஷயத்துல ரொம்ப வீக்கு. ஆனா எங்க அண்ணி வந்து எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி வைப்பாங்க. அதை நான் அவங்களுக்கு கத்துக்கிறேன். அப்ப யாருமே வந்து ஒவ்வொரு மனிதருமே இந்த உலகில் தனித்துவமானவர்கள் தான். ஒவ்வொரு மனிதருமே அடுத்த மனிதர்கள் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்மை அறிந்தும் அறியாமலும். அப்படி என்னை பொறுத்தவரை நான் பெங்களூரில் வேலை செய்த போது அங்க கம்யூனிஸ்ட் கட்சி நானா போய் இணைஞ்சுக்கிட்டேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நானா போய் இணைஞ்சுக்கிட்டேன். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதன் பிறகு புரட்சிகர இளைஞர்களின் தொடர்பு கிடைக்கிறது. அதுல வந்து நான் குடியிருந்த பகுதி நாகவர பகுதியில நானும் என்னுடைய மனைவி ஜீவாவும் அங்க ஒரு கிளாஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த கிளாஸ் கம்பெனில வேலை செய்யும் போது அங்க இருந்தக்கூடிய ஒரு 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு 25 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வேலை செய்தவர்களுக்கு அவர்கள், நான் கம்பெனி இழுத்து மூட போறேன், இனிமே இந்த கம்பெனில எந்த ஒரு உற்பத்தி நடக்காது, நான் இழுத்து மூட போறேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில அவங்க வந்து 15,000 எவ்வளோ 40 ஆண்டுகள் வேலை செய்தவர்களுக்கு 25,000 50,000 அவருக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. இதை அங்க கூட வேலை செஞ்ச தொழிலாளர்கள் சொன்னாங்க, இதை நாம் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, நான் வந்து தமிழர்கள் வந்து கன்னடம் பேசினா கன்னடக்காரர்களே ஆச்சரியப்படக்கூடிய நான் கன்னடம் பேசுவேன். அப்ப ஏன்னா தமிழர்களுக்கே ஒரு இயல்பான பண்பு அது. நம்ம தமிழ் தாய்மொழியில தெளிவா இருந்தோம்னா அந்நிய மொழியில தெளிவா இருக்க முடியும். அப்ப அந்த வகையில் நம்ம கன்னடத்திலே பேசி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர் ஒரு கோபால் கவுடா என்ற ஒரு தோழரை போய் சந்திச்சு நான் என்னுடைய பிரச்சனை சொன்னேன். இந்த மாதிரி கிளாஸ் கேம்ப்லேருந்து வரோம், இந்த தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க தோழர், நம்ம கேஸ் போட்டு அதை இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. எல்லா உரையாடலும் கன்னடத்திலும் நடக்கும். அவர்கிட்ட கேஸ் போட்டு அந்த ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் 4 லட்சம் 6 லட்சம் 3 லட்சம் அவங்க அந்த காலம் எவ்வளவு காலம் உழைச்சாலும் அதை பொறுத்து அதை வாங்கி கொடுத்தோம். அது புரட்சிகர இளைஞர்களின் சார்பாகவே அதை வந்து ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடணும், அந்த எல்லா தொழிலாளியும் வர வச்சு. இப்போ பார்த்தா ஒரு சின்ன கிராமத்திலிருந்து போனவன் இந்த அளவுக்கு ஒரு சாதனை செய்ய முடியும்னு சொன்னா உங்களுக்குள்ளும் அந்த ஆற்றல் இருக்குது, நீங்களும் இந்த சமூகத்துக்கு செய்ய முடியும். நான் ஆதமூர் புதூர் பகுதியில் போயிட்டு வேலை செய்யும் போது நாங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே புரட்சிகர இளைஞர்களை காவல் நிலையம் செல்லாது, எந்த அதிகாரியும் பார்த்து பேசாது, இதுதான் எங்க கட்சியுடைய பாணி. எந்த ஒரு விஷயத்துக்குமே, அது உள்ளூர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த ஒட்டுமொத்த ஏரியா பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதற்குமே காவல் நிலையத்துக்கு போக மாட்டோம். எதற்குமே நாங்க வந்து எந்த அதிகாரியை பார்த்து பேச மாட்டோம். ஆனா அந்த பிரச்சனை 4 நாளில் தீரும். அந்த வகையில நாங்க வந்து அங்க வேலைகளை செய்வோம். அந்த மாதிரி இங்க அங்க செஞ்ச வேலைகள்ல கரும்பு விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் ஏமாற்றிய ஏகாம்பரம் என்னை எவனாலையும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுன்னு சொன்னார் அவர் செயலாளர் ஏகாம்பரம்.
அவரை வந்து அந்த வார்த்தையை அப்படியே நோட்டீஸ்ல போட்டோம். எதுவாக இருந்தாலும் துண்டறிக்கை வந்துடும். அவங்க யாருன்னா பேசலன்னா அவங்க மாட்டி இந்த ஆளுங்க இருக்கிறாங்க, இவங்க சிக்கலான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த துண்டர்களை போட்டு அந்த ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் அவங்க இழந்த பணத்தை மொத்தம் வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி எதையுமே செய்ய முடியும். எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கட்சி, அந்த அமைப்பு, அந்த தத்துவம், அந்த அரசியல் தான் எங்களுக்கு மக்களுக்காக நிற்கக்கூடிய அந்த துணிச்சலை தந்தது. அந்த மாதிரி ஒரு சரியான பாதையின் பின்னால் பயணித்துக் கொண்டிருப்பதற்கு எங்களை வளர்த்த எங்கள் அப்பா அம்மாவின் அந்த வளர்ப்பு முறைதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். பல்வேறு நம்ம படிக்கிறோம், ஒரு கட்சியில் போய் சேர்றோம், அது சரியானதாக ஏற்றுக்கிறோம். அது எல்லாமே உங்களை பேசிக்ல இருந்து உங்களுக்கு அந்த உழைப்பு பண்போடு இருந்து வரும்போது தான் அது கூட சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னுடைய பெருமை பேசுறதுக்காக இல்லை. என்னுடைய வரலாறு நான் சொன்னதான் உங்களுக்கே தெரியும். அதுதான் இன்னைக்கு யதார்த்தமா இருக்கு. வேற யாருக்கும் தெரியாது, நம்ம சொன்னாதான் தெரியும். அதற்காக தான் இந்த வரவேற்புரையை நான் பயன்படுத்திக் கொண்டேன். நேரம் கூடுதலாக எடுத்துக்கொண்டிருந்தால் மன்னிக்கும் என்று கேட்டு, எங்கள் குடும்பத்தின் சார்பாக நடக்கக்கூடிய முதல் நிகழ்வு. இனி ஒவ்வொரு ஆண்டும் கூட, ஏன்னா எங்க அப்பா வந்து இறந்து 31 வருஷம் ஆகுது. எங்க அப்பா இறந்த ஆண்டை நான் கொண்டாடினால் அது மறைமுகமாக என் அம்மாவுக்கு அது அவ்வளவு வருஷம் அப்பா சொத்துக்கு இருக்கிற அப்படிங்கிற மறைமுகமான ஒரு செய்தியாக போயிடுமோ என்று அஞ்சு நான் என் தந்தை நினைவு நாளை டிசம்பர் 8 கொண்டாடியதே இல்லை. இனி வரும் காலங்களில் எனது தந்தை நினைவு நாளையும் எனது தாய் நினைவு நாளையும் கண்டிப்பாக நாங்கள் கொண்டாடுவோம் என்று இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த விருப்பத்தையும் உறுத்தாக்கி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாற்று ஜனநாயக சக்திகள், நமது கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றியும் கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து துறைகளிலும் கல்வி, வேலைவாய்ப்பு, நீதித்துறை அனைத்திலும் தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும். கடந்த 30 ஆண்டுகளாக தமிழகம் முழுக்கும் சுற்றி வரக்கூடிய சின்னப்ப தமிழ் அவர்களை நினைவேந்தல் நிகழ்த்தி அழைக்கின்றேன். தோழர் வெற்றி செல்வனுடைய தாய் இறப்பை முன்னூல் மூலமாக பார்த்தேன். நான் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அன்றைக்கு நேரடியாக பங்கெடுக்க முடியவில்லை. இன்று காலையிலே கள்ளக்குறிச்சிக்கு ஒரு நிகழ்வு நடத்த முடிந்தவுடன் சென்னையிலிருந்து தோழர் காமராஜ் அவர்கள் சொன்னார்கள், இன்று மாலை படைத்தரப்பு இருக்கு. சரி, முடித்த உடனே அந்த அடிப்படையில் வந்திருக்கிறான். தமிழர்களை பொறுத்தவரை இப்ப தந்தை பேரை நான் நினைவுபடுத்தல, தாய் பேரை மட்டும் செய்கிறோம்ங்கிறாங்க. அது இன்றைய சூழல் சொல்றாரு. ஆனா நம்ம நீண்ட நாள் வரலாறு பார்த்தோம் சொன்னா, நினைவு போற்றும் வரலாறு என்பது தமிழர்களுக்கு தொன்மையான வரலாற்றை கொண்டது. தாய் தந்தை மட்டுமல்ல, முன்னோர் வழிபாடு நமக்கு கடவுள்னு சொல்ற பாருங்க. இந்த உருவ வழிபாடு, சிலை வழிபாடு, கோவில் வழிபாடு வருவதற்கு முன் நாம் எல்லோருமே முன்னோர் வழிபாடு தான். நம்ம தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், அதான் சொல்லுவாங்க 7 தலைமுறையை உறவு முறையில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முறை இருந்தது. அது படிப்படியாக மாறி இருக்கிறது. மாறி இருந்தாலும் இன்றைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த குமுகம் சொல்ற பாருங்க, ஊரு சேரி, அது சாதியாக்கப்படுகிறது. அதுக்கடுத்து அந்த சாதிக்குள்ள மதம், அது எந்த மதமாக்கப்படுகிறது. இந்த மதத்துக்கெல்லாம் வேறாக இருக்கக்கூடியது கடவுளாக்கப்படுகிறது. இந்த 3 ஒன்றோடு ஒன்று உள்ளதான். அதுதான் இந்த முன்னோர் வழிபாடு அழிவின் வெளிப்பாடாக இது வந்திருக்கு. அதுதான் பார்ப்பனியம் என்று சொல்கிறோம். பார்ப்பனியம் வந்ததுக்கு உறவு இது 3 ஒழிக்கப்பட்டு விட்டு. அப்ப தமிழ் மொழியினுடைய தொன்மை, பெருமை, அதனுடைய எல்லாத்தையும் மீட்டெடுக்க சொன்னா நம்ம முன்னோர் வழிபாடை நாம் நினைவில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அது தாய் பிறந்த உடனேயே நாம் பிறப்பது பெயர் சூட்டு விழாகிறோம். அந்த பெயர் சூட்டு விழாவை அழித்து பார்ப்பனியம் பெயரே சோசியம் சாதகம் என்ற அடிப்படையிலே அங்கே வழி அனுப்பி விடுகிறார்கள். வழி அனுப்பது உடனேயே நம்மளுடைய முன்னோர் வழிபாடு சொல்ல 3 தலைமுறைக்குள்ள தாத்தா பாட்டி ஆச்சுன்னா அந்த பேர் பெண் குழந்தையா இருந்தா பாட்டி பேரை வைப்போம், ஆண் குழந்தையா இருந்தா தாத்தா பேர் வைப்போம். அது தமிழ் பெயரா இருக்கும். 3 தலைமுறைக்கு உள்ள பேர் அதனுடைய தொடர்ச்சி வரும். அப்ப இப்படிப்பட்ட நிலையை அழிச்சு இவர்கள் நேரா தமிழுக்கு எதிரானது லாவில் பேர் சொல்ல தொடங்காது, தொடங்காது, இப்பு புள்ளி எழுத்தில் தொடங்காது. ஆனா இந்த சோசி சாத அடிப்படையில் அதுதான் தொடங்க வச்சு லட்சுமி, ரத்தினம், பிரியா இப்படி சொல்லி நம்மளுடைய அடிப்படையான மூலக்கூறை ஒழித்து பார்ப்பனியை நிலைநிறுத்தி இருக்கு. இது ஒண்ணு.
இரண்டாவதாக வழிபாடு, முன்னோர் வழிபாடு என்பது அது தொட்டா தீட்டு, அங்க போகாத இங்க போகாத அப்படிங்கிறது இல்லை. ஒரு வீட்டில் இப்ப தோழர் சொன்னார் பாருங்க, அண்ணனாக இருந்தாலும் அண்ணனுடைய துணைவியார் எப்படி எங்களுடைய குடும்பத்தை பராமரித்துக் கொள்கிறார்கள், அவருடைய நற்பண்புகளை எப்படி எப்படி சொல்லி தோத்துக் கொள்ற மாதிரி அந்த கூட்டு குடும்பமா இருந்துச்சு அப்பெல்லாம். இப்ப எங்க வீட்டில் இருக்கும்போது 6 பேருக்கு திருமணம் பண்ணி அவர்களுக்கு பேரம்பேத்தி பிறக்கிற வரைக்கும் கூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கு நிலை. ஏன்னா அன்னைக்கு நம்மளுடைய கூட்டு உழைப்பு, ஒருத்தர் ஏர் ஓட்டுறது, ஒருத்தர் ஆடுபாடை பார்க்கறது, ஒருத்தர் பல்வேறு வேலைகள். இன்னைக்கு எல்லாம் தனி கொடுத்தனம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த முன்னோர் வழிபாட்டில் எப்படி அளிக்கப்பட்டிருக்கா அப்ப அது ஒளிஞ்சு வச்சு, அது ஒளிந்ததுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க குழு வழிபாட்டை கொண்டு வந்துடுறாங்க. கோவில் நம்மளுடைய முன்னோர் வழிபாடு நம்ம கறியோ என்ன பொருள் விரும்புறமோ எடுத்துக்கொண்டு அவருடைய நினைவு நாளில் அவங்க படத்தை வைத்துட்டு நம்ம ஆக்கி சாப்பிட்டு குடும்பத்தோடு உற்றார்கள் சேர்ந்து சாப்பிட்ட பழக்கம் இருந்துச்சு. அதான் முன்னோர் வழிபாடு. அப்போ அது தெய்வ வழிபாடு அல்ல, முன்னோருடைய நினைவு வழிபாட்டு. அதை ஒழிச்சு தான் பார்ப்பனியம் கோயில் இல்லாத குடியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் கோயிலை கட்டி அந்த கருவறையில வந்து அனைத்து நம்ம திராவிட கழக தோழர்கள் வந்து நிறைய பெரியார் அதுக்கான நிறைய நூல்கள் எழுதி அதுக்கான விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவங்க கட்டி நீ உட்காந்துக்கிட்டு நீ கட்டணம் வெளியில போட்டு சொல்லி தீட்டுன்னு சொல்லிட்டு நீ 3 விதமான வழிபாட்டு முறையை கொண்டாந்துட்டான். அப்ப நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நம்ம சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, பெரியப்பா, விட்டார்கள் சேர்ந்து சமைத்து சாப்பிட்டா முன்னோட நினை போட்டு வழிபாடு போய் இப்ப வழிபாடு வந்து அப்படி போய் நிற்குது. ஊருக்கு ஒன்று சேரிக்கு ஒன்று கோவில் வழிபாட்டை வாசல் நின்று கருவறையில் நின்று அவன் கருவறையில் உட்காந்துருப்பான். அதோடு சேர்ந்து நம்ம மொழியும் போயிடுச்சு. எப்படி பெயர் சொல்ல போச்சோ வழிபாட்டில் நம்ம முன்னோர் நம்ம தாய் தந்தை முன்ன நினைவு போடும்போது மனசுல நினைச்சு பின்பற்றுவோம். ஆனா இன்றைக்கு அந்த வழிபாட்டிலையும் சமஸ்கிருதத்தை ஒழிச்சதான் அந்த கடவுள் தெரியும் அப்படிங்கிற பண்ணிட்டு நீ தமிழர் மட்டும் இல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எல்லா கருவறையிலையும் அயல்மொழி தான் ஒழிச்சுட்டு சமஸ்கிருதம் மட்டும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரியார் வந்ததுனால புலவர்கள் வரிசையில் அதனுடைய தொடர்ச்சியாக பெரியார் அவர்கள் கருவறையில் தமிழ் வேணும்னு சொல்லிட்டு அந்த சமஸ்கிருதத்தை இயக்கம் கண்டு இன்னைக்கு ஓரளவு முன்னேறம் கருவறையில் வந்து அனைத்து சாதி ஆச்சார ஆளுங்கள் நிலைக்கு ஒரு நிலை பேரளவுக்கு அது இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம அந்த நினைவு போட்டுவது தாய் தந்தையர் மட்டுமல்ல, நம்மளுடைய பெயர் சூட்டுவது விழாவையும் நாம் விழாவாக நடத்தி இந்த பெயரில் வர சில புலவர் அறிஞர்கள்லாம் வருவாங்க, கூட்டி சொல்லும்போது எப்படி இப்படி பேர் வைக்கணும், எப்படி இப்படி வைக்கணும் சொல்லி விலைக்கு சொல்லும்போது வரும். இன்றைக்கு நாங்கள் ஒரு 14 பேருக்கு 12-10 முதல் மதிப்பெண் தேர்வுப்பட்டோம். 14 பேரும் அந்த புலவர்கள் சொன்னாங்க, ஒரு பேர் கூட தமிழ் இல்லை. முன்னாடியா சொல்லுவாங்க இது வடமொழி பேரு அப்படின்னு சொல்லி, இது கிறிஸ்தவ பேரு, இது இஸ்லாமிய பேர் சொல்லி. இன்றைக்கு வைக்கக்கூடிய பேரு வடமொழி பேருன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீ அப்படிங்கிறான். ஸ்ரீனா பொருள் என்ன தெரியாது. அந்த ஸ்ரீயை சுருக்கி பிரியாவுக்கு இப்படி ஸ்திரீ ஸ்திரீ அப்படின்னு சொல்லி வடமொழி பேரும் பொருள் இல்லாத பேரா நீ போயிட்டு இருக்குது. அப்ப இந்த நிலையில நம்ம பார்ப்பனிய இந்த 2வது ஒழிச்சிருக்கு வழிபாட்டு முறையில. 3வதாக நீங்க கல்வியில நீங்க தமிழ் இருந்துச்சுன்னா தமிழ் வழியில் படிக்க கூடாது. அது தேவை எல்லாமே நிறைய சொல்லியிருக்கு. காலால் கேட்டா ஈயச்ச காத்தி ஊத்து, நாக்கால் சொன்னோம்னா நாக்கு அரு, இப்படி எல்லாம் சொன்ன காலம் போய் நமக்கு வெள்ளைக்கார காலத்திலேயே நீதி கட்சி 1920 பார்க்கலாம். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் 7 மாகாணங்களா பிரித்து வாழ்ம்போது சென்னை மாநிலத்தில் ஏறக்குறைய 76 சாதிகள், ஏறக்குறைய ஒரு 7 தேசிய இனங்கள் உள்ளடக்க ஆண்ட போது அன்னைக்கு தமிழ்ல வந்து கிடையாது, தெலுங்குல கிடையாது, கன்னடம் கிடையாது, மலையாளம் கிடையாது, அனைத்து இதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு இருந்துச்சு. அந்த காலத்திலேயே 20 ஒரு கோரிக்கை எழுந்து 25 சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ்ல கல்வி வேணும், அங்க பணி செய்யக்கூடியவங்களா பேச்சு மொழியா மட்டும் தமிழ்ல பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அதற்கான போராட்டம் 26 ஒரு குழு அமைத்துக் கொடுத்தது அந்த நீதி கட்சி. 1926 1 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழிலே படிக்கலாங்கிற ஒரு சட்டத்தை போட்டார்கள். இன்றைக்கு அதன் மூலமா தான் நாம் பட்டி தொட்டி எல்லாம் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இல்லாத வீடு இல்ல. இந்த நினைவு நாள்ல நம்ம தோழர் சொன்னாங்க, தாய் தந்தைகள் தாய் 99-100 விழுக்காடு முன்னோர்கள் படிக்கல, தந்தை ஏதோ இங்க இருந்து கையெழுத்து தொடங்கினா அந்த வீடு போய் நிற்க அப்படி இருந்து தோணுச்சு. ஆனா இன்றைக்கு எல்லார் வீட்டிலையும் அனைத்து வீட்டிலும் பட்டதாரி இல்லாத வீடு இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கல்வி முதல் வகுப்புல இருந்து இன்னைக்கு உயர்கல்வி வரைக்கும் இளவய கல்வி, இளவய சீருடை, இளவய பைய புத்தகங்கள் அனைத்துமே அது கூடுதலாக மாணவர்களுக்கெல்லாம் இப்ப
தாய் தந்தை இழந்த மாணவர்கள் சொல்லி பல்வேறு திட்டங்களை சொல்லி உதவித்தொகை கொடுத்து ஓரளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துல தான் நாம் இந்த நாள் உருவாக்கியது. இங்கே சாதிய ஒடுக்குமுறைக்கு தொண்டார் சொன்னார் பாருங்க, தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சி தான் இந்த 150 100 கால பொது உடைமை இயக்க வரலாற்றிலேயே முதல் முறையாக இங்கே தேசிய இனங்கள் என்பது வெறும் மொழியாக, இனமாக, நாடாக இல்லை, தேசிய ஒடுக்குமுறையாக, பார்ப்பனிய ஒடுக்குமுறை, அது தேசிய ஒடுக்குமுறையாக, சாதிய ஒடுக்குமுறையாக இருக்கிறது. சாதிக்கிலும் வர்க்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் சாதியை கடந்து, சமயத்தை கடந்து தமிழர்களாக முன்னோர்கள் வாழ்ந்ததை நெறிப்படுத்தி வாழ்வதற்கு நம் மொழி தமிழ்மொழி, நம் இனம் தமிழினம், நம் நாடு தமிழ்நாடு என்று இந்த நாளிலே நாம் நிறைவேற்றி நம்ம சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, வர்க்க ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் ஒன்றுபடுவதற்கு இந்த நிகழ்விலே நாம் உறுதிமொழிப்பது சிறப்பாக இருக்கும் என்று தமிழ் வழி கல்வி மூலமாக வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மொழிதான் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்தது, முகவரி தந்தது என்கிற வகையிலே அம்மா அவர்களின் நினைவு நாளில் முதலாவதாக மொழியை குறித்து ஒரு பாடலோடு நான் தொடங்குகிறேன். தங்கத்தமிழே வணக்கம், உன் தனி புகழ் பாடினாள் ராவெல்லாம் வணக்கம். தங்கத்தமிழே வணக்கம், தங்கத்தமிழே வணக்கம், உன் தனி புகழ் பாடினால் ராவெல்லாம் வணக்கம். தங்கத்தமிழே வணக்கம். தமிழே வணக்கம், உன் தனி புகழ் பாடினால் நாவெல்லாம் வணக்கம். தங்கத்தமிழே வணக்கம். மதுரை நகர் தங்கத்தாய் மடியிலே தவழ்ந்தாய், வள்ளுவன் இழந்தோன் வழிபட மறந்தாய். மதுரை நகர் தங்கத்தாய் மடியிலே தவழ்ந்தாய், வள்ளுவன் இழந்தோன் வழிபட மறந்தாய். புத்திகள் தென்றலே புதிகையின் தென்றலாய் சதிராடி நின்றாய், புதிகையின் தென்றலாய் சதிராடி நின்றாய். உழவர்கள் குரலே குமலும் தந்தாய், உழவர்கள் குரலே குமலும் தந்தாய். தங்கத்தமிழே வணக்கம், உன் தனி புகழ் பாடினால் காவெல்லாம் வணக்கம். தங்கத்தமிழே வணக்கம்.
தந்தார் மன்னவன் நம்பியே என் உயிர் தந்தார் என்னவன் குவனோ தலையை தந்தார் என்னவன் குவனோ தலையை தந்தார் தங்கச் தமிழே வணக்கம் உன் பணி புகழ் பாடினால் காவெல்லாம் வணக்கும் தங்கச் தமிழே வணக்கம். நெஞ்செல்லாம் மகளமெல்லாம் இறைந்தவள் நீயே இழைத்திடும் உயிராக உயிர்ப்பவள் நீயே நெஞ்செல்லாம் மகளமெல்லாம் இறைந்தவள் நீயே நிலைத்திடும் உயிராக இருப்பவள் நீயே சிறுகோளாலண்டத்தை அளந்தவள் நீயே சிறுகோளாலண்டத்தை அளந்தவள் நீயே சீர்புகழ் பாடவே சொல்லில்லை தாயே சீர்புகழ் பாடவே சொல்லில்லை தாயே அந்த தமிழே வணக்கம் பணி புகழ் பாடினால் நாவெல்லாம் வணக்கும் அந்த தமிழே வணக்கம் அந்த தமிழே வணக்கம் பணி புகழ் பாடினால் நாவெல்லாம் வணக்கும் அந்த தமிழே வணக்கம். அண்ணாச்சார்களே இந்த பாடலை எழுதியவர் கடந்த மாதம் உண்மையிலே உலகம் சிவக்க பாடியவன் உலகம் விடுதலை பெற பாடியவன் ஈழம் விடுதலை பெற பாடியவன் தேனிசை செல்லப்பா அவருடைய பாடல். நன்றி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழியர் இளைஞர் பதத்திறப்பு நிகழ்ச்சிக்கும் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கும் அதோடு கூடுதலாக இசை அஞ்சலி நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த தாயாரின் படத்தை திறந்து வைக்கின்ற தலைவர்களுக்கும் மற்ற அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நண்பர் தோழர் ஒரு 6 மாதத்திற்கு முன்னேதான் தஞ்சையிலே எனது அண்ணன் மகன் டாக்டராக பணியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். திராவிடக் கழகத்திலே தஞ்சை நகரத்திலே திராவிடக் கழகத்தினுடைய நகர செயலாளராக ரெங்கராஜன் அவருடைய மூலமாக தான் இந்த குடும்ப நிகழ்வும் அந்த நண்பருடைய உறவும் எனக்கு கிடைத்தது. உறவு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். மிக சிறப்பாக விமான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினால் என்ன, அது எப்படி இருந்தது, எங்கள் குடும்பம் எந்த நிலையிலே இருந்தது என்று அவர்களுடைய பத்திரிகையிலே தெளிவாக தெளிவாக சில பேர் ஒளிமறைவாக பேசுவார்கள், உள்ளொன்று வைத்து புறொன்று பேசுவார்கள். அதுபோல இல்லாமல் நம்மளுடைய இந்த அமைப்புக்கே, அதாவது கம்யூனிஸ்டுக்கெல்லாம் வெண்மையாகத்தான் இருப்பார்கள் என்பதை போல அவர் எப்படியெல்லாம் மைசூரிலே பாடுபட்டார், என்னெல்லாம் செய்தார்கள் என்ற பெருமையோடு, அதோடு அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்க அந்நியாரை பற்றியும் அந்நிய பற்றியும், ஒரு குடும்பம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பார்கள். அதுபோல இந்த குடும்பம், அதாவது இந்த 95 வயதிலே அந்த அம்மா கொடுத்து வைத்திருக்கிறார். அதற்கு நான் வாழ்த்து தெரிவிப்பதல்ல, அவர்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் மிக பெருமைப்படுகிறேன். நான் தஞ்சை மாவட்டத்திலே உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு சில தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திலே அருகில் உள்ள கருப்பியாவ ஊரை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சியில் மிக பெரிய பணக்காரர். தமிழ்நாட்டிலே 14 மிராசார்கள் உள்ள ஊரிலே, அந்த ஊரிலே நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், வெற்றி செல்வன் சொன்னார்கள் அந்த ஒரு கருத்திற்கு 2001 2006 வரைக்கும் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து 5 வருடமும் ஒரு நாள் போவது ஒரு வருஷம் போல இருந்தது. எனக்கு இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், வெற்றி செல்வன் சொன்னதை அந்த ஊரை பொறுத்தவரை முதலில் தெருவிளக்குகளை சரி செய்தேன். மாதம் சென்று பார்ப்பேன். மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு தண்ணீர் வராது, அறிவிச்சிருவேன். அது மாதிரி ஊராட்சி மன்றத்துக்கு வருபவர்கள் வீட்டு வரி பாக்கி மற்ற, அதாவது நமக்கு கீழ் தாழ்த்தப்பட்டவர்கள் நான் இருந்த பொழுது 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அவர்கள் கட்டாமையே போட்டு வச்சிருப்பாங்க.
முடியாது. அவர்கிட்ட நான் சொல்லுவோம் பக்குவமா, நீங்கள் வீட்டு வரி ரசீது கட்டிவிட்டு இந்த பணத்தை வாங்கி, இல்லை கொடுக்க முடியலையா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போங்க. இந்த நடைமுறையெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னு சொன்னால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். காரணம் என்னால் வேட்டியே கட்ட முடியாது, துண்டே மேலே போட முடியாது. உங்களுக்கு தெரியும் பழைய நிலைமையெல்லாம். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தோன்றியதுனாலும் புரட்சி வெடித்தாலும் அந்த பண்ணையார் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு மிகப்பெரிய கடினமாக இருந்தது. தெரியுதுங்களா? அந்த ஊரிலே என்ன செய்ததுன்னா அவர்களுக்கு சொந்தமானது, அவர்களுக்குன்னா சொந்தமான இன்னைக்கு மாறி போயிருக்கு. கிட்டத்தட்ட ஏழை குடிசுகளுக்கு மின்சார வாரியத்தில் 500 வீடுகளுக்கு ஒத்தலைட்டு வாங்கி கொடுத்தேன். அப்பொழுது கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே, அதாவது ஜெயலலிதா, நான் இருந்த பொழுது ஜெயலலிதா இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆன பொழுது டிவி கொடுத்தார்கள். டிவி கொடுத்ததை அந்த ஒத்த லைட்டை 3 லைட்டாக மாற்றி கொடுத்தார்கள். அந்த பெருமை எனக்கு சேர்ந்தது. அதே மாதிரி சுடுகாட்டு பாதைகளை எடுத்து இன்றைக்கும் இந்த ரோடு போல எடுத்து இது செய்து, அதே மாதிரி 35 கிலோ அரிசி கிட்டத்தட்ட 450 பேருக்கு மேல் வாங்கி கொடுத்தேன். அந்த ஊரை பொறுத்தவரை மாடி வீட்டில் இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, காரணம் எந்த சொந்தமும் கிடையாது. இருக்கிற வீடே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அந்த பகுதியில் அப்படி ஒரு வாழை இருக்கின்றால் அவர்களை கேட்டுக்கிட்டு தான் வெட்டணும், அவங்கள்ட்ட தான் புத்தகம் கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்த ஊரை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே புரட்சிகரமாக நடத்தி மிக சிறப்பாக பணியாற்றின. அதனுடைய வழியிலே இன்றைக்கும் அந்த நடைமுறை இருந்துகிட்டு. இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அவர் சொன்னார்கள் தோழர், உண்மையிலே அதுதான் காரணம். அவர் பிழைக்க தெரியாத, பிழைக்க தெரியறது இல்லை, உண்மையா நேர்மையா இருக்கணும்னா நேர்மையே நமக்கு வழி. இன்னைக்கு வேணா எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு இருக்கின்ற விஜய் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருங்க, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன் இருக்காரு, 2500 ரூபா பணம் தரேன்னாரு. அதை விட என்ன செஞ்சிருக்கிறாரு, அனைத்து பெண்களுக்கும் தமிழ்நாடு முழுக்களும் இலவச பஸ், இந்த 3 திட்டத்தையும் நிறைவேற்றிட்டோம். அதே போலதான் மேற்கு வங்கத்தில், அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். மேற்கு வங்கத்தில் 30 வருஷம் கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் ஆண்டது. ஒரு வீடு சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு. இந்த முறை தான் ஒரு உறுப்பினர் வந்திருக்கிறார் உண்மையிலே. ஆனா அங்க என்ன சட்டம் தெரியுமா கொண்டு வந்திருக்காங்க, பணம் தான், இலவசம் தான். அதாவது உழைப்பையும் நேர்மையும் நீங்கள் கொடுத்து வாழ முடியாது என்பது போல பாஜக சொல்லலாம். இன்னைக்கு அந்த முதலமைச்சர் 3000 ரூபாய் கையெழுத்து தரத்துக்கு முதல் கையெழுத்து போட்டிருக்கிறார். மேற்கு வங்கத்திலே பெண்களுக்கு 3000 ரூபாய் பணம். அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, உழைக்காம எப்படியோ எது போனாங்க, அது தவறான கருத்து. நம்மளை சொல்லுவாங்க என்ன, அவங்க தான் அரசாங்கம் தான் கொடுக்குறாங்க, யாருக்கு தான் கொடுக்குறாங்க, நம்மளுடைய வரி பணம். இன்னைக்கு எவ்வளவு ஏறி போயிருக்குது. ஒன்றும் இல்லை, வெளிநாடுகளில் சண்டை நடந்து இன்னைக்கு என்ன, ஒரு டீ இந்த பகுதியில் எப்படின்னு தெரியல, எங்க பகுதி தஞ்சை பகுதியில 20 ரூபாய்க்கு வந்துருச்சு டீ, 15 ரூபா வடை. இப்படி இருக்குது. என்ன செய்ய முடியுது பொருளாதாரம், அதாவது நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து கேட்கறது, கம்யூனிஸ்ட் கட்சி உடஞ்சி போயிருக்கலாம். ஒரு காலத்தில் இதுதான் நீடிக்கும், நிச்சயமாக இது நிகழ்ப்பாக மாறும். அதற்கு உதாரணம் இப்பொழுது பாடல் இலங்கைகளை புரட்சி வெடித்த போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் படத்தை தான் தேடினார்கள். இது வென்றே தீரும், நிச்சயம் வெற்றி பெறுவோம், செதறி கிடக்கலாம், எப்படி ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த பகுதியில் ஏற்பட்ட ஜமீன்தாருடைய பண்ணையுடைய நிலையில் எப்படி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் என்பதை அருமையாக விளக்கினார். அவருக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த மாவட்டத்தினுடைய திராவிட கழகத்தைச் சேர்ந்த தோழர் ப. அண்ணாதாசன் அவர்களை நினைவேந்தல் உரை ஆற்ற அழைக்கின்றேன். நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி செல்வன் தோழர் அவர்களின் தாயார் எல்லம்மாள் அவர்களின் நினைவேந்தல் படத்திறப்பு விழா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஏன் தாயாருக்கு படத்திறப்பு விழா என்று சொன்னால், தற்போதைய சூழலை பார்க்கும்போது நிச்சயமாக இது தேவை. இங்கு தாய்மார்கள் தான் அதிக அளவு கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தான் இது தெரிய வேண்டும். ஒரு தாயார் வந்து எந்த அளவுக்கு தனது குழந்தைகளை ஈன்றது மட்டுமல்ல, அவர்களை வளர்த்து நல்ல ஒரு பிள்ளையாக இந்த நாட்டுக்கு வழங்குவது அவர்களுடைய வேலை, அவர்களுடைய பணி. அவர்களால் மட்டுமே முடியும். ஏனென்றால் தந்தை என்பவர் வருமானத்துக்காக மட்டுமே உழைத்துக் கொண்டே இருக்கின்றார். காலை கிளம்பியதிலிருந்து இரவு 9-10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் தந்தை. ஆனால் தாயார் தான் குழந்தையை
காலை எழுப்புவதிலிருந்து அவர் பள்ளிக்கு செல்வதிலிருந்து திரும்பி வந்தது முதல் கல்வியை கற்றுக் கொடுப்பதில் எப்படி அவன் முன்னேறுகிறான் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து அவனுக்கேற்ற உணவையும் அவனை மேன்மைப்படுத்தி அவனை ஒழுக்க நெறியோடு வளர்ப்பது தாயின் கடமை. தாயின் பணியாக இருந்தது. கடமை என்பதை விட பணியாக இருந்தது. எனவேதான் நாம் தாய்க்கு முன்னுரிமை அளிக்கிறோம். தோழர் அவர்களின் தாயாரை நான் பேசி இருக்கிறேன். அவர்கள் பேசும்போது அவருடைய துணி அவ்வளவு வயது, 90 வயதை கடந்த தாயார் அந்த குரல் மணி போன்று இருக்கும். அதுல அவர் இப்போதைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே எதிர்பார்த்து பேசுவார். இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. சோ அவங்க 90 வயதை கடந்தும் தன்னுடைய மகன் எப்படி இருக்கணும், தன்னுடைய பேர பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல அவ்வளவு கண்ணு கருத்துமா இருந்தாங்க. தாயின் வளர்ப்பில் தான் பிள்ளைகள் மிகப்பெரிய போராளியாகவும் அறிஞனாகவும் தலைவனாகவும் உருவாக முடியும். நான் இப்ப சமீபத்தில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். இந்த இப்ப இருக்கிற பெண்கள் தாய்மார்கள், இந்த ஜெனரேஷன் விசில வாங்கி கொடுக்குது பிறந்த 6 மாத குழந்தை கிட்ட. தான் அக்காவுக்கு ஒரு விசில் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை முன்னாடியே அக்காவுக்கு ஒண்ணு அப்படின்னு வாங்குது. கீ செயின் அந்த கலர்ல வாங்குது. அப்போ அந்த தாயார் இப்ப இருக்கிறவங்க எந்த மனநிலையில இருக்காங்க பாருங்க. சினிமா மோகத்தில் மட்டுமே இருக்காங்க, ரசனை மோகத்தில் மட்டுமே இருக்காங்க. அறிவுத்திறனை ஒருபோதும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் அவரோட தாயார். அந்த தாயார் செய்த தவறு, இந்த தாயார் இந்த குழந்தைக்கு இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தையை நாம் எப்படி மீட்டெடுப்பது? அதுதான் நம் தோழர்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த தாய்க்கு பதிலாக நாம் தாயாக மாற வேண்டியதா இருக்கு. அந்த குழந்தைகள் இப்போதே விசிலை அடி என்பதை விட்டுவிட்டு விசிலை அடி என்ற கோணத்தில் இப்போதைய தாய்மார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைய நிலைமை, இந்த அரசு அமைவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் இன்னும் ரீல்ஸாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நிஜ ஆட்சியாக இன்று வரை இல்லை, ரீல்ஸ் ஆட்சியாக மட்டுமே போகிறது. இன்றைக்கு கூட நாம் பேசும்போது அவர் சொல்லுகிறார், திருச்சியில ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே, மீதி எல்லாம் அல்லு சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைய திரைப்படத்துல தான் கேட்டிருக்கோம், அல்லு சொல்லு. ஒரு தமிழக முதல்வர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்க அது என்னவா எடுத்துக்கும்? அது எப்படி நல்ல கருத்து மிக்க ஒரு குழந்தையா வளர முடியும்? இன்றைய அரசியல் என்ன என்பதே புரியாமல் இப்போதைய பெண்கள் இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். அதுதான் தாய்க்கு நன்றியாக இந்த படத்திறப்பு விழா செய்கின்றோம். எனவே இப்போதைய சூழலுக்கு தாய்மார்களின் பணியாக இருப்பதை மீட்டெடுக்க வேண்டும். அடுத்து நாம் இதற்கு முன்பு இருந்த திராவிட மாடல் ஆட்சி என்னெல்லாம் செய்திருக்கிறது என்பதை நாம் மக்கள் முன் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு தாயின் பணியாக திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றது. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு கூட என்னுடைய மகன் தொலைபேசியில் பேசும்போது அவர் பேசுகிறார், உண்மையிலேயே இப்போது இருக்கின்ற கல்வி நடைமுறையில் திராவிட மாடல் ஆட்சி செய்துள்ள மிகப்பெரிய பங்களிப்பு இப்போதான் அவனுக்கு புரிந்திருக்கிறது. நான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்ப அவர் புரிஞ்சுக்கல. கல்வியில் அவன் பயின்ற பள்ளியில கல்லூரியில சற்று ஆசிரியர்கள், அதே பார்ப்பன ஆசிரியர்கள் இருந்ததுனால
அவையெல்லாம் அவர்கள் மழுங்கடித்து விட்டார்கள் மாணவர்கள் மத்தியில. இப்ப வர திங்களோட அவரோட நிறைவு 4 ஆண்டு கல்லூரி நிறைவு முடிகிறது. கல்லூரி பணி நிறைவு அல்ல, கல்வி நிறைவு. அந்த நிகழ்வில் இப்போதைய அதனால இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய தாய்மார்கள், பெண்கள் அரசியல் என்ன என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கள போராளிகள் என்னென்ன பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர்கள் செய்யும் கள போராட்டத்திற்கு துணை நிற்க வேண்டும். அதை தொடர்ந்து செய்தால் மட்டுமே மீண்டும் நம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியும். இல்லை என்றால் RSS என்ற கட்டமைப்புக்குள் மீண்டும் போய் சிக்கிக்கொள்ளும். அதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், ஒரு பையன் தான் வீட்டில் அப்பா அம்மாவை கோச்சிக்கிட்டு போனா அப்பா அம்மா கிட்ட பேசாம தான் போயிடுவான். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க நடைமுறை. ஆனா இப்ப பிஜேபியில இருந்து ஒருத்தர் விலகி போறாரு. அனைத்து உறவுகளையும் போய் சந்திச்சு பேசி முடிச்சுட்டு நான் விலகி வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு RSS அடுத்த பிள்ளையாக வெளியே வருகிறார் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். RSS பிள்ளையாக தான் அவரும் வருகிறார். விஜயும் RSS பிள்ளை தான். ஏற்கனவே காங்கிரஸ் அவரோடு நெருங்கி விட்டது, இருந்தாலும் அவர் RSS பிள்ளை தான். அடுத்த RSS பிள்ளை இப்போது தயாராகி விட்டது. அப்ப அந்த அளவுக்கு நாம் ஏமாளியாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் தாய்மார்கள் தனது வீட்டில் தனது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கருத்தியலை கொண்டு போய் சேர்க்காததும், சீரியலை பார்த்து கொண்டு பிள்ளை படிப்பதை கூட கவனிக்காமல் இருப்பதும் தான் இதற்கு காரணம். எனவே இனிவரும் தாய்மார்கள் தன் பிள்ளைகள் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், அவர் ஒரு புரட்சியான மனிதனாக, புரட்சி என்றால் போராட்டம் மட்டுமே அல்ல, சிறந்த நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பவனும் புரட்சியாளன் தான் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.